நம்ம நாட்டு மக்களுக்கு தேவைக்கு போக இருக்கக்கூடிய பொருட்கள எடுத்து, இல்ல சேவைகள எடுத்து அடுத்த நாட்டுக்கு குடுக்குறது. தேவைப்படுற நாட்டுக்கு குடுக்குறது. அதுதான் எக்ஸ்போர்ட். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நமக்கு ஒரு பொருள் தேவ. இங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ளையர் தேவ. இல்ல அப்படின்னா நமக்கு ஏதாவது ஸ்கில் செட் இருக்கணும். அப்பதான் அந்த சர்விஸ் பண்ண முடியும். அப்ப ஸ்கில் செட் தேவ. அதுக்கான சப்போர்ட்டிங் டூல்ஸ் வேணும். இதுதான் கான்செப்ட். அப்ப சர்விஸ் வேணும்னா டூல்ஸ், ஸ்கில்ஸ், டேலண்ட். இல்ல அப்படின்னா ப்ராடக்ட், மேனுஃபேக்சர்ஸ். இதான் மேட்டர். சரிங்களா? அப்போ மனசுக்கு பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் எடுக்கணும். எடுத்த ப்ராடக்ட்ட கொஞ்சம் படிக்கணும். படிச்ச ப்ராடக்ட்க்கு சப்ளையர பிடிக்கணும். சப்ளையர பிடிச்சிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் விளம்பரப்படுத்தணும். விளம்பரப்படுத்தீங்கன்னா என்குயரி வர ஆரம்பிக்கும். என்குயரி வந்துச்சுன்னா, நீங்க பேச ஆரம்பிக்கணும். இமெயில் மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இமெயில்ல நீங்க பேசி, 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 பேசி ஒரு நம்பிக்கை சம்பாரிக்கணும். நம்பிக்கை சம்பாரிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பிரைசிங், மத்த பேமெண்ட் டெர்ம், டெலிவரி டெர்ம் இதெல்லாம் கம்பேரிட்டிவா செக் பண்ணுவாங்க உங்க காம்படிட்டர்ஸ்ட்ட. அப்ப காம்படிட்டரோட நீங்க நல்லா குடுக்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு சாம்பிளிங் போகும் சில நேரங்கள்ல. சில ப்ராடக்ட் சாம்பிள் பண்ணலாம், சில ப்ராடக்ட் சாம்பிள் பண்ண முடியாது. அப்ப சாம்பிளிங் ப்ராசஸ் வரும். சாம்பிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒன்ஸ் உங்க சாம்பிள் அப்ரூவல் ஆயிருச்சுன்னா, ஆர்டர் கன்ஃபார்ம் பண்றதுக்கு வருவாங்க. இது ஒன் டைம் பையரா இருக்காங்க, இல்ல உங்க மேல நம்பிக்கை இல்லாம இருக்காங்க, இல்ல பினான்சியலா ரொம்ப ஸ்டேபிளா இல்லாம இருக்காங்கன்னா, ஒரு ஆர்டருக்கு பிளான் பண்ணுவாங்க. இல்ல ட்ரையல் ஆர்டருக்கு பிளான் பண்ணுவாங்க. ஒருவேள ஒரு பெரிய ஆளா இருக்காரு, ஒரு அப்பா டக்கரா இருக்குன்னு வைங்களேன், கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிலேயே பிரிக்கிறோம். கான்ட்ராக்ட்டே பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபியூ மந்த்ஸ்க்கு ஏத்த மாரி போடுவாங்க கான்ட்ராக்ட். 1 இயர்க்கு போடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்க்ளூசிவ் சைன் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்ப வரக்கூடிய பையோட கேப்பபிலிட்டிய பொறுத்து இருக்கு. நீங்க அவங்ககிட்ட ஏற்படுத்தக்கூடிய நம்பிக்கை சம்பாதிக்கிறத பொறுத்து இருக்கு.